2025-26 ஆண்டிற்கான தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. வேளாண் துறைக்கு மொத்தம் 45,661 கோடி நிதி ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்காக 2025-26 1427 கோடி நிதி ஒதுக்கீடு. உழவர்களுக்கு 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத் தொகையாக 8,186 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,500 கோடி இலக்கு நிர்ணயம். உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. பயிர்க்கடன் வட்டி மானியத்திற்கு 853 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி செலவில் நடப்பாண்டும் செயல்படுத்தப்படும். 2,335 ஊராட்சிகளில் 269 கோடியில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தவும் முடிவு. இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் 12 கோடியில் 37 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 52 கோடி ஒதுக்கீடு. அறுபத்து 3,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் 22 கோடியில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அறிமுகம். 22 கோடியே 80 லட்சம் மானியம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த பண்ணையம் உள்ளிட்ட திட்டங்களில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு கூடுதல் மானியம் 40% மானியத்திலிருந்து 60% உயர்த்தி அறிவிப்பு. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். வேளாண் பட்ஜெட்டில் 102 கோடி ஒதுக்கீடு. மின்சாரம் இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க 24 கோடி ஒதுக்கீடு. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க 1,50 கோடி மானிய நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தரமான விதைகள் வழங்க 52 கோடி நிதி ஒதுக்கீடு. 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி மானியம் வழங்கப்படும். கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 ரூபாயிலிருந்து 349 உயர்வு. கரும்பு டன் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் வழங்கப்படும். வேளாண் பட்ஜெட்டில் 297 கோடி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. இயற்கை வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டடங்களில் வசதி ஏற்படுத்தி தரப்படும். 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடியில் மாற்றுப் பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும். வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிப்பு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்வு. இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 30,000 இறுதி சடங்கு நிதி உதவி 2,500 10,000 உயர்த்தி அறிவிப்பு. உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோருக்கு டெலிவரி செய்யும் வகையில் உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும் புதிய திட்டம் அறிமுகம். 50 உழவர் சந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு 10 கோடியில் அடிப்படை கட்டமைப்பு மேம்படுத்தப்படவும் முடிவு.
வேளாண் வணிகத்துறை மூலம் 100 மதிப்பு கூட்டு அலகு அமைக்கும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்படும் என அறிவிப்பு. ஆயிரம் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சூரியகாந்தி, ஆமணக்கு எண்ணெய் உள்ளிட்ட வித்து பயிர்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் விதமாக 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் புதிய திட்டங்கள். வேளாண் பட்ஜெட்டில் 108 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 90,000 விவசாயிகள் பயன்பெறுவர் என மதிப்பீடு. $15 கோடியில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் உரை. உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் எனவும் உறுதி. $12 கோடியில் பருத்தி சாகுபடி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டம் 125 கோடியில் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற, கிராமப்புற மக்களின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் எலுமிச்சை, கொய்யா செடிகளின் தொகுப்பு வழங்கவும் இலக்கு. காய்கறிகள் விதை தொகுப்பு 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். பழச்செடி தொகுப்பு 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. புரதச்சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பாரம்பரிய காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க 2 கோடியே 40 லட்சத்தில் சிறப்பு திட்டம். வெங்காய கிடங்கு அமைக்க 18 கோடி மானியம் ஒதுக்கீடு. சிறப்பு திட்டத்தின் கீழ் 3000 ஏக்கரில் மல்லிச்செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும். ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க 1 கோடி நிதி ஒதுக்கீடு. விருதுநகர், ராமநாதபுரத்தில் 2500 ஏக்கரில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். முந்திரி ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் 10 கோடியில் உழவர்கள் மேம்பட்ட முந்திரி வாரியம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பனை சாகுபடியை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு 1 கோடியே 65 லட்சம் நிதி ஒதுக்கீடு. பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க 5 கோடி ஒதுக்கீடு. 5000 வேளாண் இயந்திரம் மற்றும் கருவிகள் வாடகை செயலி மூலம் வழங்கப்படும். உழவர்கள் குறைந்த வாடகையில் இயந்திரம் பெற 17 கோடியில் வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்கவும் முடிவு. வேளாண் பணிகளை இயந்திரமயமாக்கும் நோக்கில் 3 கோடியில் உழவர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்க முடிவு. 300 கிராம இளைஞர்களுக்கு மண்ணல்லும் இயந்திரம் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் திட்டம். ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100 முன்னோடி உழவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். வேளாண் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு. நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நம்மாழ்வார் விருது நடப்பாண்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. நல்லூர் வரகு, நத்தம் புளி, காரைக்குடி கொய்யா உள்ளிட்ட 5 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும். வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு உறுதி.
விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுக அரசு வல்லவர்கள் என்பதை இந்த பட்ஜெட் நிரூபித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் நலனுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை எனவும் பேச்சு. பல துறைகளை ஒன்றாக இணைத்து அவியல் கூட்டு போல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் கருத்து. 5வது முறையாக 1.30 மணி நேர பட்ஜெட்டை வாசித்தது மட்டுமே சாதனை எனவும் கடும் விமர்சனம். விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட் என கூறி போலி பட்ஜெட் தாக்கல். இருபோக சாகுபடி பரப்பை உயர்த்த அரசிடம் எந்த திட்டமும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீர்நிலைகளை தூர்வார கூடுதல் நிதி, இயற்கை வேளாண் விவசாயத்திற்கு மானியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு டெல்டா விவசாயிகள் வரவேற்பு. பயிர் காப்பீடு திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் வராதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் நேரடியாக பட்ஜெட் உரையில் பங்கேற்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் ஏன் தவிர்த்தார் என்பதை அவரிடமே கேளுங்கள், எடப்பாடி பழனிசாமி பதில். இந்தியா கூட்டணியால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மை என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இருமொழி கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். மதுவிலக்கை அமல்படுத்துவது நடக்கும் காரியம் அல்ல, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. சென்னை கொரட்டூர் பகுதியில் சாலையில் சென்ற தாய் குழந்தையை முட்டிய மாடு, ஆக்ரோஷமாக முட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் சாலை மறியல். அரசாணை எண் 5ஐ முழுமையாக அமல்படுத்துதல், நியாயமான ஊதியம் வழங்க கோரிக்கை. விழுப்புரத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பதற்கு பணம் கேட்டு வணிகர்களிடம் திமுகவினர் மிரட்டல். பணம் தரவில்லை என்றால் கடையை இழுத்து மூடுவோம் என விடுக்கப்பட்ட மிரட்டலால் வணிகர்கள் அச்சம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 65,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,220க்கு விற்பனையாகிறது. நாடு முழுவதும் களை கட்டிய ஹோலி பண்டிகை. ஒருவர் மீது ஒருவர் வர்ணம் பூசி உற்சாக கொண்டாட்டம். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் கொட்டிய பனிமழை. வெள்ளை காடாய் காட்சியளித்த பகுதிகளின் வீடியோ வெளியீடு. ஹரியானாவில் பாஜக தலைவர் சுரேந்திர ஜவஹர் சுட்டுக் கொலை. நிலத்தகராறு விவகாரத்தில் அண்டை வீட்டுக்காரர் கொன்றதாக தகவல். மகா கும்பமேளாவில் 30 கோடி ரூபாய் சம்பாதித்த படகோட்டிக்கு 13 கோடி ரூபாய் வரி. வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை. பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவியின் விசா ரத்து. நாடு கடத்தப்படுதலை தடுக்க தானாகவே தாயகம் திரும்பினார்.
காசாவில் இஸ்ரேல் படை ட்ரோன் தாக்குதல், பாலஸ்தீனியர்கள் 5 பேர் கொலை. ராட்சசன் பட இயக்குனர் ராம்குமாரின் புதிய படம். விஷ்ணு விஷால், மமிதா பைஜு நடித்த படத்தின் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் இன்று வெளியீடு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.